பருப்பு சேர்க்காம இன்ஸ்டன்ட்டா மணக்க மணக்க ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கடகடன்னு செஞ்சாலும் கமகமான்னு இருக்கும் இந்த சாம்பார். ஒரு கடாயில 4 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வேக விடுங்க. தக்காளியை நாம முழுசா வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. தக்காளி சீரா வெந்து வரும். தக்காளியோட தோலெல்லாம் நல்லா சுருங்கி வந்த உடனே இந்த தக்காளியை ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. தக்காளியை ஆற வச்சுட்டு ஒரு கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சு தனியா எடுத்து வச்சிடுங்க. ஆறின தக்காளில இருந்து தோலை தனியா எடுத்துட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா மையா அரைச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா காயப்பொடி சேர்த்து தாளிச்சுட்டு 12 சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி கண்ணாடி பதம் வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து லேசா வதக்கிட்டு இது கூட அரைச்ச தக்காளி விழுத சேர்த்து உப்பு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கூட கடலை மாவு கரைசல் சேர்த்து சிம்ல வச்சு இன்னும் ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டு வேக விடுங்க. இது மேல நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சாம்பார் ரெடி.